பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மல்கியா தீர்க்க புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் வாசத்தை வர்ஷிக்க மாட்டணும் என்று அதனால் என்னை சோத்து பகிர்ந்த சேனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட பணம் வேணும்னு நினைக்கிறவங்க கர்த்தருக்கு கரெக்டாக கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். நிறைய நேரங்களில் எங்களுக்கு சரியாக ஆலோசனை கொடுக்காத எத்தனையோ ஊழியர்களை கொடுத்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவது உண்டு. நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது பணத்தில் நாங்கள் உருண்டு பெறலும் போது, நீந்தும் போது, பணக்கடலில் நாங்கள் வாழ்ந்தபோது காணிக்கை கொடுக்கணும், தசம்பா கொடுக்கணும், ஸ்பான்சர் பண்ணணும் ஒரு வார்த்தையை எங்களுக்கு யாரும் சொல்லலை. இன்றைக்கி அதை நினச்சி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். எனக்கு 8வது வசனம் 9வது வசனம் சொல்லிக்கிறது. இதே மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 8-9 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலும் வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகத்திலும் காணிக்கிறோம் தானே. அப்போ இன்றைக்கி கர்த்தர் நமக்கு தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சபைக்கு போகிறீங்களோ அங்கே கொடுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு நன்மை செய்யணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று வசனம் சொல்லிக்கிறார். நீ நன்மை செய்தால் பாவம் வாசப்பரில் படுத்திருக்குமா? நன்மை செய்யுங்க. தசமபாகத்திலும் காணிக்கிறோம் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தரக நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பண விஷயத்தில் ஆசுதமாக இருக்கணும்னா கற்றுக்கு கொடுத்தா தான் ஆசுதமாக இருக்க முடியும். 1000 கடன் இருக்கட்டும், 1000 தேவை இருக்கட்டும். இன்றைக்கி எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, போயிட்டு கல்யாணத்துக்கு காது குத்துக்குன்ட்டு எல்லாரும் காசு கொடுக்க தெரியுதில்ல. ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும்போது மட்டும் ஏன் பிச்சைக்காரத்தனமாக போடுறாங்க? கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்போது ஏன் சில்லத்தனமாக ₹1, ₹2, ₹5, ₹10 போடுறாங்க? நீங்கள் அவ்வளோ போடுறது தப்பு இல்லை. உங்கள்கிட்ட அவ்வளோதான் இருக்குதுன்னு தாராளமாக நீங்கள் போடலாம். நீங்கள் போட்டுக்க ட்ரெஸ்ஸோட மதிப்பு என்ன? அந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ அழகான விலையில் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. நீங்கள் போட்டிருக்கிற செருப்போட விலை என்ன? நீங்கள் போட்டிருக்கிற நகைகளோட விலை என்ன? ஏங்க நீங்கள் ₹1 போட்டாலும் தப்பு கிடையாது. அது தப்பே கிடையாது. யார் எவ்வளோ போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் கர்த்தரை வஞ்சித்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சபிக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. அப்படி எப்படி கர்த்தவங்களை ஆஸ்வதிக்க முடியும்? அப்போ நீங்கள் எப்படி அந்த ஆஸ்வதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை உங்கள்கிட்ட காணிக்கை போட்ட அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், ஒருவேளை தக்காளி இருக்கலாம், வெங்காயம் இருக்கலாம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, புறந்தலை, கொத்தமல்லி இருக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு போங்க. இதெல்லாம் நான் செஞ்சேங்க, இதெல்லாம் நான் பண்ணேன், அதெல்லாம் நான் ஆசுதமாக இருக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆசுதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தசம்பாக என்ற ஒரு சத்தியம் எனக்கு தெரிஞ்ச போது, நான் முத கொடுக்குன்னு நினைக்கும் போது 6.25 தான் என் கையில் வந்துச்சு. இந்த 6.25 நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணேன். ஜீவன் இருக்கு மட்டும் ரெட்டத்தனையான தசமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். 6.25 தான், ₹6.75 தான் நான் கொடுக்கும்போது 2002 2003வது வருஷத்தில் நான் முத தசமாக கொடுக்குறேன். ரசிக்கப்பட்ட பிறகு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுக்குறேன். அப்போது நான் ரெட்டத்தனையாக கொடுக்கணும்னு பிளான் பண்ணும்போது ₹13.50 நான் தசமாக கொடுக்கும்போது ₹13.50. இன்றைக்கி கர்த்தர் நிறைவான ஆசை கொடுக்குறார். அதில் உண்மையாக இருந்தேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துடன் அதிகரை வைப்பேன்னு கர்த்தர் சொன்னார். இன்றைக்கி பண விஷயத்தில் ஆசுதமாக இருக்கிற அப்படின்னா என் தேவைகளை சந்திக்கிறாரு, ஆகாரங்களை சந்திக்கிறாரு, உடைகளை சந்திக்கிறாரு, உன்னை உடுத்த எல்லா விஷயங்களையும் கர்த்தர் சந்திக்கிறார். இயேசுவின் நாமத்தை அவங்க சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சா கர்த்தருக்கு என்ன கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு என்ன செய்கிறீங்க? எனக்கு பணம் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே, கெஞ்சுறீங்களே, மன்றாடுறீங்களே. ஆண்டவருக்கு என்ன பண்ணுறீங்க? இங்கே நான் ₹10 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ₹10 வருது, ₹10 ₹1 தசமாக கொடுக்குறீங்க. மீதி அந்த ₹9 இருக்குது பாருங்கள். அந்த ₹9 பாதுகாப்பு அந்த ₹1 தாங்க. அந்த ₹9 அரண் அந்த ₹1 தான். நீங்கள் ₹1000 சம்பாதிக்கிறீங்க, ₹100 தசமாக கொடுக்குறீங்க. அந்த ₹900 பாதுகாப்பு அந்த ₹100 தான். அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ₹10 ₹1 ஈஸி, ₹100 ₹10 ஈஸி, ₹1000 ₹100 ஈஸி, ₹10,000 ₹1000 ஈஸி, ₹1,00,000 10,000 ஈஸின்னு பார்த்தா அதுதான் கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகும்போது கொடுக்கறதுலேயே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார் பாருங்கள், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களெல்லாம் பண்டசாலையை கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை மேல் ஆசத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறாராம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசுதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கப்படுகிற எல்லாத்துலேயுமே செய்யுங்க. உங்கள்கிட்ட ஒருவேளை கையில் காசு இல்லை, ஒருவேளை அன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து வந்து கொடுத்துருங்க. அது ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், நல்ல அரிசியாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கர்த்தருக்கு கொடுங்க. நீங்கள் அப்படி கொடுக்கும் போது தாங்க ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஊழியக்கார் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுங்க. நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ
இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், உங்கள் சபையில் இருக்கிற ஊழியர்கள் உங்கள் வீட்டை தேடி வராங்க அப்படின்னு சொன்னால் வெறுங்கையை அனுப்பி வைக்காதீங்க. உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று கொடுங்க. ஒருவேளை கையில் காசு இல்லையா, பரவாயில்ல, தப்பே கிடையாது. ஒருவேளை என்ன இருக்குது அதை கொடுத்து விடுங்க. தூரமாக போகிறாங்களா, ஒரு பேக்கெட்டில் எதாவது இருந்துச்சுன்னா பண்ணி கொடுங்க, இல்லை ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுங்க. இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலுமே வஞ்சம் என்கள் தசம்பாகத்தில் காணிக்கல் தானே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தடைக்க நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சண்டே ஆஃபரிங் போடும்போது சரி, நீங்கள் தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது நல்ல திடகாத்திரமாக அருமையான ஆகாரத்தை போடுங்க. நல்ல ஒரு பெரிய காணிக்கையை போடுங்க, கத்திரிக்கொண்டு கொடுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே லெவலில் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நிறைவாக கொடுங்க, நிறைவாக செய்யுங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஊழியர்களை தாங்குங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஊழியர்களை தாங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களோட தேவைகளை நினச்சி திரையாதீங்க. கொடுப்பவர் உண்டு, கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு விசேஷமாக ஆசீர்வதிப்பாருங்க. இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை சுரந்து கொண்டவன் நான் சொல்கிறேன். 6.25 இருந்து 13-50 கிளாஸ்க்கு வந்து இன்றைக்கி கர்த்தர் நிறைவாக கொடுக்க முடியாது ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், எனக்கு கொடுக்கும்போது சம்டைம்ஸ் சுத்தமாகவே இருக்காது. கொடுத்துருவேன். கொஞ்ச நாள் தடுமாறிக்கிட்டு தான் இருப்பேன். நடந்து தான் போவேன் ஊழியத்துக்கு, தடுமாறிருப்பேன். இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையால் சொல்கிறேன், இந்த 2025 95 ருபீஸ் தான் எனக்காக நான் செலவு பண்ணியிருக்கிறேன். 95 ரூபா, ஒன்லி 95 ருபீஸ் தான் எனக்காக செலவு பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 2 மாதம் முடிஞ்சிச்சு, 3ஆம் மாதம் வந்திருக்கு. எனக்காக இது வரைக்கும் ஒரே ₹1 கூட நான் வாங்கி சாப்பிடல. எனக்காக ₹1 நான் செலவு பண்ணிக்கல. ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்பாக நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஆசுதமாக இருப்பதுக்காக சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கிருபையாக இருக்கணும், அந்த பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். தயவு செய்து நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சா, ஆண்டோடைய ஆசுதம் உங்கள் மேலே வந்து தங்கணும் அப்படின்னு நினச்சா, கர்த்தருக்கு கொடுங்க. காணிக்கையிலும் தசமபாகத்திலும் ஆசுதமாக இருப்பீங்க. நீங்கள் எந்த சர்ச்சைக்கு போகிறீங்களோ அங்கே உண்மையுத்தமாக இருங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ச்சி ஆசுதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பண விஷயத்தில் நீங்கள் ஆசுதமாக இருக்கணும்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கொடுத்தால்தான் ஆசீர்வாதம். அப்போ இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரம் கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.